கவிஞர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் சேலுக்காக பார்க்குறோம். வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான், மொத்தம் 4 ஃப்ளோரு, மொத்தம் 8 வீடு தான் இருக்குது. 7000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 8 வீடு கட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 875 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இருக்குது. உள்ளே என்ட்ரான உடனே டீக்குட்டில் டோர் இருக்குது, சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே செப்பல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல அழகான ஒரு பூஜை ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலில் லைட்டிங் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய 55 இன்ச் டிவி வைக்கிற அளவுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. 5 ஏசி வீட்டில் இருக்குது. ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான். ஹால் வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய பால்கனியில் புறாக்கள் உள்ளே வராமல் கிரில் போட்டு நெட்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த பால்கனி அப்படியே கிச்சன் வரைக்குமே போகுது. இது வந்து பெரிய கபோர்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒரு வீடுன்னே சொல்லணும். 2 கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய பேர் கேட்பாங்க 2 கார் பார்க் வேணும் அப்படின்ட்டு. இது 2 கார் பார்க்கிங் இருக்குது. 2மே கவர்ட் கார் பார்க்கிங். வெளியில் வேணால் ஒரு கார் பார்க்கிங் நீங்கள் நிறுத்திக்கலாம். நல்லா வந்து ஒரு பெரிய டைனிங் இருக்குது. கிச்சன், மாடலர் கிச்சன், லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. கபோர்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 8 இயர்ஸ் ஓல்டு வீடுனே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிச்சன்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா வாஷ் ஏரியா இருக்குது தனியாக. வாஷிங், அதாவது நீங்கள் வந்து நான்வெஜ் எதாவது வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பால்கனி அப்படியே அந்த ஹால் வரைக்குமே கண்டினியூ ஆகுது. மொத்தம் 3 பெட்ரூம் நம்ம வந்து பார்த்துடலாம். அது மாதிரி ஹால்லேருந்து அப்படியே போனீங்கன்னா பெரிய பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி. அந்த ரோட் வியூ பால்கனி மேலே வந்து ஊஞ்சல் போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், புறா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அழகாக நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல காற்று வருது. அடுத்து இது ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே கபோர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. வாட்ரோப்லேருந்து, கபோர்ட்லேருந்து, மேக்கப்கான கிளாஸ்லேருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. 5 ஏசி இருக்குது இந்த வீட்டுக்கு. ஒவ்வொரு பாத்ரூம்லேயுமே வந்து கெய்சர் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஷவருக்கு தனியாகவும் பாத்ரூம் டாய்லெட் தனியாகவும் இருக்குது. ஸ்பெஷல் இது ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் பெட்ரூம் போகலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இதுலேயும் பாருங்கள் கபோர்டு, நல்ல பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஜன்னல், ஃபால்ஸிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த வார்ட்ரோப் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்லேருந்து எல்லாமே கபோர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம். அடுத்து 3வது பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இது வந்து 3வது பெட்ரூம். 3 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய வீட்டில் காமனாக கொடுத்துருவாங்க. இந்த 3த்துலேயுமே இருக்குது. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. பாத்ரூம் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 10 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 7500 rupees வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. கவின் ரிசர்ச் சேனல். தேங்க்யூ.